சரணம். எல்லோரும் நலமாக இருக்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு தனுசு ராசி அவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தனுசு ராசி அவர்களுக்கு நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம், நிறைய இதுதான் பார்த்துருப்பாங்க. சொந்தத்தும் அது ஒரே நாளில் நஷ்டத்திற்கு போயிடும். ஸோ தனுசு ராசி இந்த வருஷம் நட்சத்திரம் வந்ததால் சமர்ப்பணமாக இருக்கும். நல்லதாகும், சில தடங்களும் ஏற்படும், அலைச்சலும் ஏற்படும். கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நன்மை. தனதானிய செல்வ சகல பாக்கியமும் சமர்ப்பணம். ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப குறைவோ இல்லாமல் சமர்ப்பணமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிதானமாக நடக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருப்பீர்கள், போராடி வென்று வருவீர்கள். எதிர்பார்க்குற குடும்ப வாழ்க்கையில் கூட ரொம்ப போராட்டம் தான் இருக்கும். அந்த போராட்டத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், சிரமம் இருக்கும், சுமைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஆகணும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கணபதி பூஜை செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இந்த ஆண்டு நலமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு காணிக்கை கட்டிட்டு வாங்க. காணிக்கை மஞ்சள் துணியில் மஞ்சள் அரிசி, எலுமிச்சப்பழம் ஒரு காணிக்கை வச்சு கட்டிட்டு, இந்த குடும்ப வாழ்க்கையில் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டிட்டு வாங்க. இல்லத்தில் கொஞ்சம் அலைச்சல், பணக்கவலைகள், இதை போல் அலைச்சல், மனக்கவலைகள் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. தனுசு ராசி அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் வெற்றியாகுவீங்க. அதுக்கு மகாலட்சுமி தேவியை தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. முடிஞ்சா திருச்செந்தூர், திருப்பதி கோவில், இதை போல் ஒரு திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றது நன்மை. வீட்டில் எந்திரத்தில் நட்சத்திரம் வரைஞ்சி ஓம் சரவண பவாய அப்படின்னு எழுதிட்டு அந்த ஓம்ன்ற பிரணநாமம் அதில் இருக்கணும். நீங்களும் அவ்வளோதான் ஓம் சரவண பவாய நமோ நமஹான்னு சொல்லி கிருத்திகை சஷ்டி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு 6 விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் நட்சத்திரம் எந்திரம் ஒன்று வாங்கி வைங்க. அஷ்டசித்தி எந்திரம், அஷ்டபந்தன எந்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எந்திரம் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. அமாவாசைக்கு வீட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க, உங்களுக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்க. பொறாமை, பகை, கண் திருஷ்டி இதெல்லாம் வேலை விஷயத்தில் தடைகள் ஆகும். அது எல்லாமே சரியாகுவதற்கு லக்ஷ்மி தேவியை வணங்குங்க, முருகனை வணங்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சுபயோகமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வாகனத்தில் நீங்கள் செல்லும் போது கவனமாக இருங்க. தெய்வத்துடைய பிரசாதம் எடுத்துன்னு போங்க. விபூதி, குங்குமம், சந்தனம், தாயத்து மிக முக்கியமாக ஏதாவது உங்கள் குலதெய்வ கோவிலையோ இஷ்டதெய்வ கோவிலையோ சென்று தாயத்தை வாங்கி போட்டுக்கோங்க. இந்த வருஷம் முழுக்க தாயத்து உங்கள்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடுங்க. நல்லது. சிவாய நம. குருவே துணை.